ஹலோ வைஸ், நான் உங்கள் வசந்த். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளிமலைக்கு பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் கேஃபேக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வியூ. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சும்மா கேஷுவலாக ஒரு ரைடு வந்தோம். ஸோ அப்படியே இங்கே இந்த ஃபாரஸ்ட் கேஃபே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலே நல்லா இருக்குங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம ஜாலியாக அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த கிளைமேட்டு, அந்த நேச்சரை ஃபீல் பண்ணுங்க. சரிங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த வீடியோ பாருங்கள். நம்ம போயிட்டு நான் என்னென்னு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து தான் அந்த டர்ன் எடுக்கணும். அந்த சைடு போனால் வெள்ளிமலை டவுன் அந்த சிட்டிக்குள்ளே இருக்கும். சிட்டி மாதிரி இல்லை, ஒரு டவுன். ஆக்சுவலாக சின்னதாக ஒரு டவுன் மாதிரி, வில்லேஜ் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இந்த ரோட்டில் போனால் தான் கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த ஃபாரஸ்ட் கஃபே இருக்கும். இந்த ரூட்டுக்கு நான் முன்ன பின்ன வந்ததே இல்லைங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, இது வந்து சம்திங் ஏதோ ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சைடில் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்கள் இங்கே வரும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். நான் அங்கே போகும்போது இதை தாண்டி போயிட்டோம். ஸோ அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. கிளைமேட்டு, அந்த ரைடு, அந்த சில்னஸ் இருக்கும்ல அந்த அந்த மவுண்டனில் போகும்போது, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இங்கே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கீழே ஒரு ஆறு மாதிரி ஒன்று போச்சுங்க. மேபி மழை பெஞ்சால் நிறைய தண்ணி போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே அங்கேருந்து ஒரு 2-3 ஆர் 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பக்கம்தான். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த சினாரியோ வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அந்த மவுண்டெயினு, அப்புறம் அந்த அங்கே இருந்த ஒரு அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ யாராச்சும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து பாருங்கள். ஸோ இதுதாங்க, நம்ம ஆக்சுவலாக தாண்டி போயிட்டோம். ஏன்னா முன்ன பின்ன வந்ததில்லை. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து இங்கே நிறுத்தினோம். ஸோ இதாங்க, இவனை வந்து அந்த ஃபாரஸ்ட் கஃபேக்கு வந்திருக்கோம். நம்ம அங்கேருந்து கீழே இருந்து ட்ராவல் பண்ணி மேலே வந்திருக்கோம் ஃபாரஸ்ட் கஃபேக்கு. இப்போ உள்ளே போயிட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம். உண்மையிலே ஆம்பியன்ஸ் உள்ள நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம் தான். நீங்கள் கீழேருந்து மேலே வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 ருபீஸ் பெட்ரோல் போட்டால் போதும். நீங்கள் கீழேருந்து மேலே வந்துடலாம். ஆல்மோஸ்ட் கச்சராபாளையம் அந்த வெள்ளிமலை அந்த மேலே வர்றதுக்கு சொல்கிறேன். இங்கே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா இவங்களே தயாரிக்கிற அந்த ஏதோ சொல்கிறவங்க, அது என்னன்னு சொல்கிறாங்க, அந்த பனானா கேக் அந்த மாதிரிலாம் அவங்களே பண்ணியிருந்தாங்க போல். அது வந்து நான் அவங்கள்ட்ட, எனக்கு தெரியாது இங்கே என்ன நல்லா இருக்குன்னு. அவங்ககிட்ட கேட்டால் அவங்க அதை சஜஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த உள்ளே இருக்க எல்லா
இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நீங்கள் நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ரீயான ஒரு சில்னஸ்ஸு, ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அந்த இடமே. இதெல்லாம் அவங்களே பண்ணது போல். அந்த டயர் மாதிரி போட்டு அதில் உட்கார மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஏதோ சின்ன செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. யாராச்சும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அங்கே பின்னாடி எல்லாம் ரூம்ஸ் போல், அது வந்து வீடு. இந்த சைடு இருக்கிறது வந்து ரூம்ஸ். அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து 1500 வந்து பர் டேக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் 3 மெம்பர்ஸ் வரைக்கும் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாராச்சும் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம பிளான் பண்ண மாதிரி மறுபடியும் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். நாங்கள் நிறைய வீடியோக்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம்.